வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்தனை கேள்விகள், புதிர் கணக்கு சார்ந்த ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதில் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. அதனால் சரி இந்த கணக்கை வந்து லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், குறிப்பிட்ட எண்ணிக்கை கொண்ட குதிரைகளும் அதற்கு சமமான எண்ணிக்கையில் ஆட்களும் ஒரு இடத்திற்கு செல்கின்றனர். பாதி பேர் குதிரையின் மீது அமர்ந்து செல்கின்றனர், மீதி பேர் குதிரைகளை பிடித்தபடி நடந்து செல்கின்றனர். தரையில் நடந்து செல்லும் கால்களின் எண்ணிக்கை 70ஆக இருந்தால் அங்குள்ள மொத்த குதிரைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமமான எண்ணிக்கையில் உள்ள குதிரைகளும் ஆட்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி போகிறப்போ பாதி பேர் என்ன பண்ணுறாங்களாம், குதிரையை மீது அமர்ந்து செல்கிறார்களாம். பாதி பேர், இப்போ ஒரு 10 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் 10 குதிரையோடு போகிறாங்க. அப்போ போகிறப்ப பாதி பேர் அப்படின்னா அல்லது 10ல் பாதி 5 இல்லையா, 5 பேர் வந்து குதிரையின் மீது ஏறி உட்காந்துருக்காங்க, மீதி 5 பேர் வந்து குதிரையை பிடித்தபடி நடந்து செல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தரையில் நடந்து செல்லும் கால்களின் எண்ணிக்கை 70ஆக இருந்தால் அங்குள்ள மொத்த குதிரைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, குதிரைகளின் எண்ணிக்கை நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது, ஆட்களோட எண்ணிக்கையே நமக்கு தெரியாது. சரியா, அதனால் குதிரைகளின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், எக்ஸ் என்க. ஆட்களின் எண்ணிக்கை என்ன வச்சுருக்கோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம், ஒய் என்க. ஏன்னா ரெண்டுமே நமக்கு தெரியாது. ஆனால் ரெண்டுமே சமமான எண்ணிக்கை. இப்போ 10 நபர்கள்னால் 10 குதிரை. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஏன் இப்படி வச்சுருக்கோம்னா, பின்னாடி நம்ம ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி நம்ம சம் பண்ணுறப்போ, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். சரியா, அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது குதிரைகளும் ஆட்களும் சமம். 10 ஆட்கள்னால் 10 குதிரை, அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். சரியா, அடுத்து நமக்கு என்ன குறிப்பு கொடுத்துருந்தாங்க, குதிரையின் மீது பாதி பேர் அமர்ந்து போகிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ குதிரையின் மீது அமர்ந்து செல்வோர், அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் 10 பேர்னா பாதி பேர் அப்படிங்கிறப்ப 2 நம்ம எப்படி சொல்லுவோம், 10 2ஆல் வகுத்தோன்னா நமக்கு 5 நபர்கள் அப்படின்னு வரும். அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆட்களின் எண்ணிக்கை ஒய்ன்னு வச்சுருக்கோம் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், y/2ன்னு போடுறோம். இப்போ தெரியுதா, y/2 ஏன் போடுறோன்னா, மொத்த நபர்கள் ஒய், அதில் பாதி பேர் குதிரையின் மீது அமர்ந்து செல்கிறார்கள், அதனால் y/2 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா, இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தரையில் நடந்து செல்லும் கால்களின் எண்ணிக்கை. நடந்து செல்லும் கால்களின் எண்ணிக்கை வந்து எத்தனையா, 70ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 70 எதெல்லாம் சேர்ந்தது 70. இப்போது குதிரைக்கு நமக்கு எத்தனை கால், 4 கால் அப்படி தானே. அப்போ 4x போட்டிருக்கோம். இது எதுக்கு 4x போட்டிருக்கோம், கால் வந்து 4, எதுக்கு, குதிரைக்கு கால் 4, அதனால் 4x போட்டிருக்கோம். சரியா, ப்ளஸ் இந்த 2 எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, மனிதனுக்கு வந்து எத்தனை கால், 2 கால், இன்ட்டு y/2 அப்படின்னா பாதி பேர் தானே நடந்து போகிறாங்க, மீதி பேர் குதிரையின் மீது ஏறி போகிறாங்க. அப்போது நடந்து செல்லும் கால்களின் எண்ணிக்கைன்னு வர்றப்போ பாதி ஆள்களை தானே கால்குலேட் பண்ணணும். அதனால் 2 × 1 y/2 இஸ் ஈக்குவல் டு 70ன்னு போட்டிருக்கோம். அப்போது இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு 70. 4x + 2 × y/2 இஸ் ஈக்குவல் டு 70. இந்த ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல இதுக்கு சில பேர் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் இது வந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம டைரெக்டாக அடிச்சு விட்றலாம். அப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும். சரியா, அடுத்து இங்கே என்ன இருக்குது எழுதலாமா, 4x ப்ளஸ் ஒய் மட்டும்தானே இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு 70. சரியா, இப்போ 4x ப்ளஸ் ஒய்யும் நமக்கு எக்ஸும் 1ன்னு பார்த்தோமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு நம்ம இங்கே ஒன்று இதுக்கு தான் இங்கே எழுதி வச்சுருந்தோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்ங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், எக்ஸ் போட்டுக்கலாம். அதனால் இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், எக்ஸ்ன்னு போடுறோம். இஸ் ஈக்குவல் டு 70 அப்படி போட்டால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா, ஒரே வேரியபிள்ஸாக வரும். அப்போ 4x + x இஸ் ஈக்குவல் டு 70. அப்போ என்ன, 5x இஸ் ஈக்குவல் டு 70. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 70/5. 70 5ஆல் நம்ம வகுத்தோன்னா நமக்கு என்ன வரும், 14 வரும். அப்படி தானே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 14 அப்படின்ட்டு வரும். சரியா, இது ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா. ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்க இல்லையா, 14 அப்படிங்கிறது அது கரெக்ட் ஆன்சர். இப்போ எக்ஸுங்கிறது என்னது, நம்ம குதிரைகளின் எண்ணிக்கை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க,
அங்குள்ள மொத்த குதிரைகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 14 அப்படின்னு டிக் பண்ணியிருக்கோம். அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்ன 14. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரி டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.